பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா? நீங்கள் பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். ஆண்டுடைய பிள்ளைகளை நான் பாருங்கள், தென்மங்கலம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல, விழுப்புரம் மாவட்டம் தென்மங்கலம் என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு ECI சர்ச்சுக்கு முன்னாடி இருந்து நான் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டருடைய மகன் கர்த்தருடைய ஊழியத்திற்காக அவர் அர்ப்பணிக்கப்பட்டு இந்த இடத்துல போஸ்டிங் ஆகி வந்திருக்கிறாரு. அவரை பார்த்து அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறோம். இந்த சபையில் கூட்டங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த நாளில் கர்த்தருடைய சமத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ உன் அருவருப்புகளை உன் பார்வையினின்று அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பான காரியங்கள் அதெல்லாம் விட்டு அகற்றுவதற்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுங்க. கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்யாதீங்க. கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யாதீங்க. இன்றைக்கி நிறைய இடங்களில் பாவம் பெருகிச்சு. இவர்கள் எல்லாம் மனம் திரும்புவதற்காக தான் இப்படிப்பட்ட கிராமங்களில் சபைகள் நியமிக்கப்பட்டு சபைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆலயத்துக்கு போங்க, கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. நீ திரும்புகிறதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால், நீ மனம் திரும்பி உன் அருவருப்பை அகற்றிவிட்டால் கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து மகிழ பண்ணுவார். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரின் பக்கமாய் திரும்புங்கள். அருவருப்புகளை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்து முடிப்பார். சரிங்களா? ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். எல்லா அருவருப்புகளையும் விட்டு இப்படிப்பட்ட ஆலயங்களில் வந்து உடைய பிள்ளைகள் கலந்து கொண்டு ஆராதிக்க துதிக்க கர்த்தர் உதவி செய்யும். திரும்புவதற்கு வேண்டிய இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை கனப்படுத்தி நீ நடத்தும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க. உடைய பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்கப்பா. தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் உடைத்து கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்தும். ஹல்லேலூயா. ரகானமா ரியாந்தாலா பஸ்ஸியா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பக்கமாக திரும்பவும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென்.